ஒரு கிரைம்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இழப்பீடு தருவாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதான். வணக்கம், நான் உங்க அட்வொகேட் விஜய். 100 நாள் 100 சட்டங்கள் தொடர்ல இன்னைக்கு சட்டம் 7. 2013ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம். என்னன்னா, ஒரு கிரைம்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு செக்ஷன் 357A ஆஃப் சிஆர்பிசி இப்போ அந்த சட்டம் பிஎன்எஸ்எஸ் 396 இருக்கு. இந்த சட்டத்தின் கீழ் காம்பன்சேஷன் வழங்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. யார் யாரெல்லாம் இந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்ணலாம்? ஒரு குற்றத்தினால பாதிக்கப்பட்டவங்க, இல்லைன்னா அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட சில்ட்ரன்ஸ், இல்லைன்னா அவங்களோட லீகல் ஏர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். எவ்வளோ தருவாங்கன்றதை இந்த வீடியோட கடைசியில் சொல்றேன். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, குற்றம் நடந்து 6 மாசத்துக்குள்ள இந்த ஸ்கீம் கீழே நீங்க அப்ளை பண்ணிடணும். கோர்ட்டே உங்களுக்கு இந்த ஸ்கீம் கீழே காம்பன்சேஷன் வழங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே டைரக்டா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ், அதாவது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, அங்கேயும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ், அதாவது தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுலையும் நீங்களே டைரக்டா அப்ளை பண்ணலாம். இப்போ எவ்வளோ கிடைக்கும் இந்த ஸ்கீம் கீழன்னு சொல்றேன். குற்றத்தினால உயிரிழந்தவங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் தராங்க. ஒரு ரேப் விக்டிமுக்கு 3 லட்சம் வரைக்கும் தராங்க. ஆசிட் அட்டாக்னால இறந்தவங்களுக்கு 3.5 லட்சம் வரைக்கும் தராங்க. மீதி என்னென்னன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆகுதுன்னா, இது 2013ல கொண்டு வந்த சட்டம். காம்பன்சேஷன் அமௌண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.